அவங்களாம் ஒரு ஒரு பொண்ணை எதிர்பார்த்தே இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவேன். ஒவ்வொரு கடையிலையும் அப்போ ₹1 கையே இருந்தபோது உடம்பே கூசுச்சு. கேட்கும்போது அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பன்னு அதெல்லாம் தூக்கி வேணா அப்படியே கொடுப்பாங்க. அப்படின்ற போது கண்ணே கலங்கிருச்சு. சரி, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்றப்ப இந்த நேரத்தில் நான் இந்த வீடியோ மூலமாக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினாக அவர் தெரியட்டும்னு சொல்கிறேன். ஐ லவ் யூ மாமா. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வலிமை குரல் நிகழ்ச்சியில் இளம் திருநங்கைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஓட்டுநர் அனு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்படி நீங்கள் எப்படி இந்த ஓட்டுநர் தொழிலுக்குள்ளே உள்ளே வந்தீங்க? எங்கள் திருநங்கைகளுக்குன்னு பார்க்க நிறைய பேர் உதவி செய்ய இருக்காங்க. அந்த ஒரு வழியில் எனக்கு ஒருத்தங்க இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கூலில் லைசன்ஸ் எடுத்து தர அப்படியே ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த எடுக்க போன இடத்துல டிரைவிங் கற்றுக்கிட்டோம், லைசன்ஸ் எடுத்தோம். இதை வச்சு நம்ம ஏதாவது முன்னேறணுமே அப்படின்னு சொல்லி சரி ஆட்டோ ஓட்டலாமேன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கேட்டிருந்தேன். அவங்களும் ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. அது மூலமாக அப்படியே என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக்கிட்டேங்க. ஆட்டோ ஓட்டுனீங்க, அதுக்கப்புறம் கார் ஓட்டுனீங்க, இப்போ சொந்தமாக கார் வாங்கிட்டீங்க. இவ்வளோ இருந்திருக்கு. இந்த ஆரம்ப காலகட்டம் இந்த ஆட்டோ ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது? ஸ்டார்டிங்கில் ஆட்டோ ஓட்டும்போது எல்லாம் பயந்தாங்க. ஒரு திருநங்கையை அதாவது சாதாரண ஆட்டோக்காரங்களனாவே ஒரு மாதிரி தான், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் திருநங்கைங்கும்போது வெளி உலகத்தில் திருநங்கைகள்னாவே ஒரு அவநூறான பேர்கள், பயப்படுற அளவுக்கு அந்த சமுதாயத்தில் இருக்குது. அப்படின்றப்ப ஆட்டோ ஓட்டுறப்ப இவங்களை நம்பி எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போக போக எங்கள் ஏரியாவில் நல்ல பேர் எனக்கு கிடச்சிச்சு. அவங்கள்ட்ட நல்ல விதமாக பழகிறத வச்சு சரி இந்த பொண்ணு நல்லா தான் ஆட்டோ ஓட்டுறா, போனால் நல்லா சேஃபாக இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ட்ராவல் பண்ணுறது அது ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் அப்படின்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இருந்த ஏரியாவில் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறவங்க தான். அவங்க என்ன ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஏற்றுக்கலை. அப்புறம் நான் நல்லபடியாக விதமாக போயிட்டு வரதை வச்சு, நல்ல விதமாக பேசுகிறத வச்சு சரி நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு மொபைலில் என்னோட நம்பர் இருக்கும். இதே நம்ம இங்கே ஆட்டோ ஓட்டும்போது ரேண்டமாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க திடீர்னு உங்களை பார்த்துட்டு திருநங்கை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க? கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பயந்தாங்க. அப்புறம் நான் அந்த கரெக்டாக சார்ஜஸ் வாங்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே சரி நெக்ஸ்ட் டே உன்னையும் கூப்பிடுறேம்மா அப்படின்னு நம்பரை வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போய் விடுறது, பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது அதெல்லாம் கூட என்னை நம்பி கொடுத்தாங்க. அப்போ நினச்சேன் நம்ம நல்விதமாக பழகிறத வச்சு தான் அவங்க வீட்டு குழந்தைங்கள நம்ம போய் கூப்பிட்டு போய் விடுறதா பிக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வாடகையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் சரின்ட்டு எனக்குள்ள மாற்றங்கள் நல்லாவே வந்துருச்சு. பாசிட்டிவ்ன்றது ஒரு 40% இருந்துச்சு, அப்புறம் நெகட்டிவ் 60% இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா நீங்கள் வண்டி ஓட்டுற டைமில்? ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ ரேட்டு அப்படிலாம் கேட்டுருவாங்க. அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஐயோ என்ன இப்படி திடீர்னு இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி, ஏங்க நான் யார் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் என்ன திடீர்னு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறீங்க? இல்லைங்க அப்போ அப்படியே பேச்சை மாற்றிடுவாங்க. இல்லைங்க நான் டாக்ஸி ஓட்டுறீங்களா, சாரிங்க கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு பேச்சை மாற்றிடுவாங்க. ஒன்று நம்பரை கேட்பாங்க, இல்லாட்டினா டக்குன்னு எவ்வளோன்னு கேட்டுருவாங்க. கேட்டுட்டு உடனே பேச்சை மாற்றிடுவாங்க. ஆட்டோ ஓட்டுறப்பையும் சரி டாக்ஸி ஓட்டுறப்பையும் சரி கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, வாடகை எவ்வளோ அப்படின்னு பேச்சை மாற்றிடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு கேட்கும்போது நம்ம அறியாமலே அவ்வளோ கோவம் வரும். அவ்வளவும் கட்டுப்படுத்தி பொறுமையா பதில் பேசும்போது அப்ப அவங்களே மாத்திக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவம் இருக்குதுங்க. உங்க லவ் பத்தி சொல்லுங்க. லவ் மேல நம்பிக்கையே இல்லாத எனக்கு ஒருத்தர் வாழ்க்கை துணை கொடுத்து அத நம்பிக்கை லவ் மேல ஒரு
அட்ராக்ஷனை கொண்டு வந்தது என் வீட்டுக்கார் தான். அப்படின்றப்ப ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆனதுமே நான் அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவரை. அவர் எப்படா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவார், வந்ததும் அவர் குளிக்க போயிடுவார். குளிச்சுட்டு வந்து அவருக்கு துணி ட்ராவல் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும். அப்புறம் வாங்கிட்டு வரப்போ லஞ்ச் பாக்ஸில் எனக்கு பூ வாங்கி வச்சுருப்பாரு. அது நான் எனக்கு தெரியும் வாங்கிட்டு வந்திருக்காரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காகவே, ஏன்பா பூ வாங்கிட்டு வரலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே இல்லையா நீ அப்படின்னு கேட்பாரு. அது பார்க்கும்போது அப்போதான் என்னோட பெண்மையவே உணர்றேன். அந்த மாதிரி லவ்வெல்லாம் இருக்கும். அப்புறம் நான் நிறைய அவர்கிட்ட எதிர்பார்ப்பேன், அவருக்கு தான் லவ் பண்ண தெரியாது. அப்படின்றப்ப நான் என்னத்த சொல்றது. சரி, ப்ரப்போஸ் பண்ணிருங்க ஒரு வாட்டி. ஆமா, என் வீட்டுக்கார்ட்ட நான் என்னோட லவ்வை இன்ன வரைய ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. அவரு தான் என்கிட்ட சொல்றாரு. இந்த நேரத்துல நான் இந்த வீடியோ மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், மெயினா அவரு தெரியட்டும்னு சொல்றேன். ஐ லவ் யூ மாமா. நான் லவ் சொன்னதே இல்லை இது நாள் வரையும் லவ் சொன்னதே இல்லை. சரி, ஒவ்வொரு நாளும் நீங்க திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஏங்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நினைச்சு பாக்குறதுண்டா? அதுக்காக நான் ஏங்கினதே இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில நமக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஏங்கினதும் இல்லை. எதிர்பார்க்காம ஏங்காம இருந்த எனக்கு கடவுளா பார்த்து இப்படி ஒரு வரம் கொடுத்தது நான் பண்ண புண்ணியமா இல்ல கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்டான்னு தெரியல. அப்ப கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்திருக்கீங்க? ஆமா, கல்யாணமே பண்ணக்கூடாது, அதில் நம்பிக்கையே இல்லாம இருந்தேன். கடைசி வரையே நம்ம சிங்கிளா தான் இருப்போம். அப்புறம் நம்ம சக திருநங்கைகள் நம்மளை நம்பி வரவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கான வாழ்க்கையை தான் வாழணும்னு அந்த ஐடியால தான் இருந்தேன். திடீர்னு ஆலங்கட்டி மழை பெஞ்ச மாதிரி என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் புரட்டி போட்டுருச்சு. எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, என் கூட இருந்த சக திருநங்கைகள், என் தோழிகள் எல்லாம். ஏய், நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டியா? ஐயோ, என்னால நம்ப முடியலையே. ஒரு சில பேர்லாம் அந்த கல்யாணம் பண்ணி புருஷனை வச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் சத்தம் போடுவேன், அவங்களை கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன். அப்படி இருக்க பட்சத்துல நானே இப்படி இருக்கும்போது அவங்க என்னால கேலி கிண்டல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்ட்டு அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு என் லைஃப்ல. என்னதான் ஒரு லவ் ஒரு கணவர் இருந்தாலும் அவர் வந்துட்டு உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்றது அப்படின்றது ஒரு இது இருக்கும்ல, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரி சப்போர்ட்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்காரு? நிறைய உதவிகள் பண்ணியிருக்காருங்க. 2 காராக தான் இருந்துச்சு, அந்த 2 நாளாக்குனது என் வீட்டுக்கார் தான். இப்போ எர்டிகா ஒன்று எடுத்து கொடுத்துருக்குறாரு. யார் அந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரியல எனக்கு. அதுதான் பாருங்களேன், நான் யாரையுமே நம்பாம இருக்கும் பட்சத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கொடுத்தது மட்டும் இல்லாம, நான் இந்த தொழில் தான் பண்றேன், டிரைவர் வேலை தான் பாக்குறேன், டாக்ஸி தான் ஓட்டுறேன்னு தெரிஞ்சு அதுக்கு சப்போர்ட்டா இருந்து இப்ப சின்ன காரோட இப்ப 7 சீட்டர் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல எனக்கு இதை விட எனக்கு வேற வாழ்க்கையில என்ன கிடைக்கும்னு தெரியல. அவ்வளவு தூரம் முழுக்க எனக்கு கூட சப்போர்ட் பண்றாரு. அது போக அதான் பசங்களை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ, என் தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லி முழுக்க சப்போர்ட்டா தான் இருக்காருங்க. நான் அதிகமா யார்ட்டையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்க. நம்ம என்ன பண்ணணுன்றத என் மனசாட்சிக்கிட்ட கேட்பேன், நானே அது உண்டான முடிவு எடுப்பேன். அப்படி சொல்லாம யார்ட்டையும் ஷேர் பண்ணாம இருந்ததுனாலதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டை விட்டே வந்தேன். ஆனா எங்க வீட்டுலலாம் அப்புறம் ஏத்துக்கிட்ட பிற்பாடு சத்தம் போட்டாங்க. சொல்லியிருந்தா நாங்களே நல்லபடியா பார்த்துருப்போமே, நீ வெளியே போய் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. ஆனா நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி போய் அப்படி சொல்றது, நம்ம அவங்கள பையனா தான் என்ன பாத்துக்கிறாங்க, நம்ம இப்படி போய் பார்த்து சொன்னோம்னா அவங்களுக்கு நம்மளால கெட்ட பேர் வந்துருமே அப்படிலாம் யோசிச்சு அந்த ஒரு விளைவாக தான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணம். படிக்கும்போது அங்கே நடந்த ஒரு எனக்கு நிறைய பாலியல் ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நான் வெளியே ஷேர் பண்ணாததுனால எனக்கு வேற வழி தெரியாமல் அங்கேருந்தும் ஓடி வந்துட்டேன். அப்புறம் கோயிலில் தான் இருந்தேன் 3 நாள். எனக்கு சின்ன வயசுலேருந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கஷ்டப்படுறப்பெல்லாம் நான் அங்கே போய் இருந்துருவேன், யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல். அப்படி இருந்தப்ப கோயிலே 3 நாள் இருந்து சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அப்படி ஒரு திருநங்கைகள் மூலமாக பழக்கம் ஏற்படுத்தி அப்புறம் அங்கேருந்து தான் பெங்களூர் நார்த் இந்தியா சைடு அப்படியே வந்தேன். வந்தப்ப அங்கே நார்த் இந்தியா சைடு போகணும்னு ஏன் தோணுச்சு முதல்ல?
நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு அப்பெல்லாம் இல்ல இங்க இருந்தவங்களே நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்தவங்களே நார்த் இந்தியாவில தான் போய் நல்லா வாழ்ந்திருக்காங்க. அவங்க மூலமா பழக்கம் வந்ததுனால என்ன அவங்க அவங்க கூப்பிட்டு போய் அங்க விட்டுட்டாங்க. சரி நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றும் தெரியாத இது அந்த சுச்சுவேஷன்ல அவங்க வீட்டில் இருந்தாகிற நிலைமை ஆயிடுச்சு. சரி நம்ம யாருமே ஆதரிக்காத பட்சத்தில் அவங்க ஆதரிக்கிறாங்க, நம்மளை ஒரு பொண்ணாக பார்க்குறாங்க. போனதுமே அவங்க நான் டவுசர் சட்டையோட தான் அவங்க வீட்டுக்கு போனேன். போனப்ப வாடி தங்கம் வாடி செல்லம் அப்படின்னு கொஞ்சினாங்க. அப்ப அந்த அவங்க நம்மளை கொஞ்சுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்மள பொம்பளை பிள்ளையா பாக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்ததுமே நான் அக்கான்னு கூப்பிட்டுட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அக்கா இல்ல சாமி, நான் உனக்கு ஆயா அப்படின்னு அவங்க வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் கூட நாங்க இப்ப ரீசெண்டா ஒரு நாடகம் போட்டிருந்தோம். அந்த நாடகத்துல அத ஸ்டோரி அப்படியே போட்டிருந்தோம். அந்த மாதிரி என்ன பொண்ணா பாவனிக்கிறாங்கங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு இதுல போய் ஆசையில இருந்தேன். அப்ப போக போக அப்புறம் வீட்டு வேலைகள் பார்க்கறதா இருக்கட்டும், அந்த கஷ்டம்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நீ வெளியே போய் தான் ஆகணும், வீட்லயே இருந்தா நல்லா இருக்காது சாமி, வெளி உலகத்துக்கு வந்து நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்ஷனுக்குலாம் அமுச்சு விட்டாங்க. ஒவ்வொரு கடையிலயும் அப்போ 1 ரூபா கையே இருந்தும் போது உடம்பே கூசுச்சு. இவன் எதுக்காக நம்ம இப்படி கை யாசகம் பண்ணணும், நம்ம ஏதாவது வேலைக்கு போகலாமே, ஏதாவது எனக்குள்ள என் மனசாட்சி கேட்டுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வேலைக்கு எனக்குள்ள மனசாட்சி அப்படி கேட்டதுனால எங்கள் பெரியவங்கள்ட்ட சொன்னேன், வேலைக்கு போனாலாம் எங்கே போனாலும் நமக்கு வேலையெல்லாம் தரமாட்டாங்க சாமி, இந்த மாதிரி பிச்சை எடுத்தாதான் பொழைக்க முடியும், ஒரு வயசு சோறு சாப்பிட்ணுன்னாலும் நம்ம பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ற நிலமை இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அவங்க என்ன சொன்னதுனால, அவங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் காலையிலையும் சரி மதியமும் சரி சாப்பாடுன்றது இருக்காது, நைட்டு ஒரு நேரம் மட்டும்தான். அதுவும் அந்த வெளியே போய் யாசகம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் அந்த சாப்பாடுன்ற நிலமையில எனக்கு வேற வழி இல்லாமல் நானும் போய் ஸ்டார்டிங்ல போயிட்டேன். நம்மளால அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது இல்லைங்க. சரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காகாது நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாமேன்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கும்போது, அப்புறம் சிக்னல்ல கடையில ஒரு சில கடையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இல்லை போ அப்படின்னு அந்த ஒரு அவங்க ஹிந்தியில சொல்லுவாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அப்புறம் சரின்ட்டு சிக்னல்ல நிக்கலாமேன்னு சொல்லி சிக்னல்லையும் போய் கேட்பேன். அப்ப போகும்போது பக்கத்துல போய் நின்று கை ஒவ்வொரு சில பேர்லாம் கையை தட்டி கேட்பாங்க, நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். இப்படி போய் கையில கேட்பேன். கேட்கும்போது அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பன்னு அதெல்லாம் தூக்கி வேணா அப்படியே கொடுப்பாங்க. அப்படின்ற போது கண்ணே கலங்கிருச்சு. சரி நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்றப்ப அதெல்லாம் அந்த வழிகள் எல்லாம் மனசுல வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறி வரணும் நம்ம இது அப்படின்ற வழிகளை தாண்டி வந்ததுனாலதான் நான் எனக்குள்ள இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தீண்ட தகாதவர்கள பாக்குற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல பார்த்தாங்க. சரி ஏன் இப்படி பாக்குறாங்க, நம்ம ஒருவேளை திருநங்கையா இருக்கிறதுனால அப்படி எல்லாம் பண்றாங்களோ, அதெல்லாம் உடைச்சி வரணும் அப்படின்றதுக்காகவே நான் என்னை முழுசாவே மாத்திக்கிட்டேன். நான் நம்மள ஃபர்ஸ்ட் நல்லா அழகா காட்டணும். அப்ப எங்கேயுமே ஒரு அழகா இருக்கிற இடத்துலதான் அந்த ஒரு நல்ல ஒரு உறவுகள் நீடிக்குதுன்னு சொல்றதுனால என்னையும் அழகுபடுத்துறதுக்காக நான் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு எனக்கே மாற்றங்கள் தெரிஞ்சுச்சு. முடி வளர்றதுக்கு, அப்புறம் அந்த மேக்கப்பே பண்ண மாட்டேன், நான் நேச்சுரலாவே கலரா தான் இருக்கேன். இருந்தாலும் கலரா இருந்தாலும் முகம்லாம் கொஞ்சம் ஒடுங்கி இருக்கும். சரி இதை கண்ணம்லாம் இப்படி பஃபா வரணும் அப்படின்றதுக்காக நிறைய எப்படி அப்படி ஆகணும்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்து செய்ததெல்லாம் சாப்பிட்டா இப்படிலாம் ஆகும், உடம்பு கொஞ்சம் நல்லா அந்த ஃபீமேலுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் வரணுன்றதுக்காக எஃபெக்ட் போட்டேன். ஜிம்முக்கு போனேன், அந்த மெயின்டைன் பண்ணினேன். அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அழகாச்சு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் கொஞ்சம் அதை விடலாம் தாண்டி நம்ம நல்ல விதமாக பேசுகிற பேச்சு, அப்படி ஒரு நல்ல விதமாக பேசணும் பழகணும் அப்படின்னா, நான் திருநங்கைகள் சமுதாயத்தில் இருக்கும்போது அவங்களோட பழகும்போது வா போ சீப்போ அப்படிலாம் பேசி பழகிட்டுருக்கேங்களா. அப்படின்றப்ப எடுத்ததும் ஒருத்தவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறது இருக்கட்டும், அவங்க கேட்குற பதிலாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கொங்கு ஸ்லாங் எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதை அப்படியே கற்றுக்கிட்டேன். அப்புறம் வாங்க போங்க பேசுகிறதுல வச்சு
அப்புறம் பேச்சு தன்மை நல்லா விதமாக எனக்குள்ளே மாற்றங்கள் வந்துச்சு. அது மூலமாக நான் எல்லாத்தோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சு. அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு ஆளாக கூட என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்றப்ப எங்கே போனாலும் அனுஷியாவை கூப்பிடுங்க. அவங்க எங்கள் வீட்டு சைடில் மாமிங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த வீட்டு பக்கத்துலலாம். அவங்களாம் ஒரு கோவிலுக்கு போகணுன்னா கூட எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றா போவாங்க. அப்போ வந்து ஏய் ஏண்டி ஓலாவை புக் பண்ணுற, டாக்ஸி கூப்பிட்றேன், நம்ம ஆட்டோ அனுஷியாவை கூப்பிடுறீ அப்படின்னு எனக்கு ஆட்டோ அனுஷியா வச்சது ஒரு மாமி தான் அந்த பேர். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட அனுன்னு சொன்னீங்க, என் பேர் முழு பேர் அனுஷியா. ஓகே. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அழகுபடுத்திக்கிறதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன். நீங்கள் உண்மையிலே நல்லா அழகாக தான் இருக்கீங்க. இந்த மாதிரி டயத்தில் இந்த ப்ரொப்போசல் இதெல்லாம் வந்தது உண்டா? நீங்கள் அப்படி 4 விதமான ப்ரொப்போஸ்லாம் வந்துச்சு. நான் தான் ஏற்றுக்கலை. நமக்கு வந்து நல்ல ஒரு பொம்பளை பிள்ளைங்களே அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அதுலேயே ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் ஆகி 2 பேர் பிரிஞ்சு போகிற உலகம்தான் இது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பிறப்பால் ஆனால் பிறந்து நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பெண்ணாக மாறிக்கிட்டோம், நம்மளுடைய பாலினத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பெண்ணாக மாற்றிக்கிட்டோம். அப்படின்ற பட்சத்தில் நம்மளை யாரெல்லாம் கடைசி வரைய வச்சு பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எனக்குள்ள அந்த கேள்வினால நிறைய அது சக திருநங்கைகளும் ஒன் சைடாக லவ் பண்ணி அவங்க மேலே உண்மையாக லவ் பண்ணி உயிராக இருந்து ஒரு கட்டத்தில் அவங்க இல்லாத பட்சத்தில் ஏற்றுக்க முடியாமல் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து மனசு வெறுத்து போச்சு. ஆண்கள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. அப்படி தான் நானும் ரொம்ப காலமாக தனிமையிலே வாழ்ந்து வந்துட்டேன். இப்போ இந்த ரீசெண்டாக தான் எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருந்தார். இருந்த இடத்துல அவருடைய லவ்வை சொல்லிட்டார் என்கிட்ட. நீ பொம்பளை பிள்ளையா தானே இருக்கிற, நான் கடைசி வரையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். எங்கள் சமுதாயத்தில் இதெல்லாம் கடைசி வரையே வாழ முடியாதுப்பா யாராலையும். ஒரு கட்டத்தில் நீயே வெறுத்து போயிட்டீங்கன்னா என்னால் மனசு ரொம்ப நொந்து போயிடும். ஏற்கனவே பட்ட புண்ணில் மறுபடியும் நானே அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது வேண்டான்லாம் சொல்லி இருந்தேன். இல்லை நான் கடைசி வரையும் அவங்க கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு தடவை முடிவு பண்ணால் அதுலேருந்து நான் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன், பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால சரின்ட்டு அப்புறம் பழக ஆரம்பித்தோம். அப்புறம் திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் மேரேஜ் வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்ன வரையும் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் வாடகைக்கு போகிறது கூட டாக்ஸி வாடகை போகிறது கூட விட மாட்டேங்கிறாரு. நீ லாங் டிரைவ்லாம் போவேணாம், லோக்கல் வந்தால் போய்க்கோ, அதுவும் உங்கள் கம்யூனிட்டியில் கூப்பிட்டா போய்க்கோ. இதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலி டிரைவராக போயிட்டு இருந்தியா, அந்த மாதிரினா லோக்கல் வாடகையாக இருந்தால் போய்க்கோமா, லாங் டிரைவ்லாம் வேண்டாம். ஒரு இடத்துல நீ போய் நைட்டு என்ன நடந்தாலும் எனக்கு தான் கஷ்டம், அதனால நீ வேண்டான்னு சொன்னதால அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நானும் அதிகமாக வெளியே போகிறதில்ல. லோக்கல் வாடகையாக இருக்கட்டும், இல்லை எங்கள் ஆளுங்க திருநங்கைகள் கம்யூனிட்டியில் அவங்களுக்கு வாடகை ஓட்டுறா இருந்தாலும் அதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கேங்க. இது ஒரு நல்ல எனக்கு கிடைச்ச அந்த நல்ல கணவர் வேற யாருக்காவது கிடைக்குமான்றது ரொம்ப சந்தேகம்தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்குது. பாலியல் தொழில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்க போய் தான் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ரீசெண்டாக கொல்கத்தாவில் நடந்துச்சுலங்க, அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இங்கே நடக்கலைன்னு தோணுது. அது வந்து அங்கீகரிக்கப்பட்டா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்தா கூட சொல்லுவேன். ஏன் அப்படி பாலியல் தொழில அங்கீகரிக்கணும்ன்றீங்க? ஏன்னா நார்த் இந்தியாவில் நான் இருந்திருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் கிடைக்காத பட்சத்தில் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? அது வந்து முறையான ரீசெண்டாக தாய்லாந்து கூட போயிட்டு வந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரும். அங்கெல்லாம் இதெல்லாம் சகஜமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இங்கே தவறான வழிகள் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு லைசன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுனா வேற விதமான அசம்பாவிதங்கள் நடக்காது. அந்த மாதிரி திருநங்கைகள் அந்த வேலையில் இருக்கிறதுனால தான் நார்மலாக காலேஜுக்கு போகிற பொண்ணோ வேலைக்கு போகிற பொண்ணோ மிட் நைட்டாக இருந்தால் கூட தைரியமாக வெளியே வர முடியுது. நீங்கள் சொன்னீங்க நார்த் இந்தியாவில் நான் இருந்தேன், அங்கே கல்ச்சர் எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாலியல் கல்ச்சர் அப்படின்றது எப்படி இருக்கும்? அப்போ வந்து அதுக்குன்னு லைசன்ஸ் கொடுத்து அங்கீகரிக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, ஒழிச்சிட்டாங்க. இப்போ கொல்கத்தாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கொல்கத்தாலாம் போனதில்லை, பம்பாயில் இருந்துச்சு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் கண் கூட பார்த்துருக்கேன். அப்போ வந்து ரெட் லைட் ஏரியான்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கே வந்து இப்போ ஹோட்டலில் போய் எப்படி சாப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி வீட்டுக்கே போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு தேவைகளை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால்
வேற ஏதோ அசம்பாவிதங்கள் நடக்காது. நம்ம நாட்டுல பெண்கள் சுதந்திரமா இருக்கலாம். அதுக்குன்னு நான் முழுக்க முழுக்க இதுல சப்போர்ட் பண்ணிலாம் பேசலைங்க. இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமோன்னு என்னோட கருத்தை தான் சொல்றேன். பொதுவா இந்த எல்ஜிபிடிக்யூ ஆமாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்ஜிபிடிக்யூனா அது ஒரு பாலியலோட அடையாளம். எல் ஃபார் லெஸ்பியன், டி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், அதான் அவங்களுடைய அடையாளம். அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதை பற்றி பேசவே வேணாமே. அவங்கவுங்க இப்போ நீங்கள் எப்படி நார்மலாக தானே இருக்கீங்க, அந்த மாதிரி நாங்களும் நார்மலாக ஆயிடுறோம். அவங்கள தனியாக ஒதுக்கி பார்க்க வேணாமேன்னு தோணுது. இப்போ எங்கேயாவது வெளியே எங்கேயாவது பார்த்தோம்னா கே கப்பிள்ஸ் போவாங்க. போனால் ஒரே மாதிரி ஷர்ட் போட்டிருப்பாங்க, ஒரே மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு மாதிரி பண்ணிக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது கூட இருக்கிற பசங்களே கலாய்ப்பாங்க, அங்கே பாடுற வானவில் போகுது அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. அதை என் கண் கூட பார்த்துருக்கேன். பார்த்து அவங்க இந்த இடத்துல அவங்களால பேச முடியாது. நான் டக்குன்னு கேட்டுருவேன், என்னப்பா வானவில்னு சொன்னேன், இல்லை எனக்கு புரியல, என்னப்பா வானவில்னா என்னப்பா, எங்களோட அடையாளம் தானே, அது ஏன் நீ கொச்சப்படுத்துற மாதிரி பேசுற, உங்களுடைய உங்களுடைய அல்ப சந்தோஷத்துக்காக இன்னொருத்தவங்க மனசை ஏன்ப்பா புண்படுத்துற அப்படின்லாம் சொல்லி என் கண் முன்னாடி நடந்துச்சுன்னா கேட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த கே கப்பிள்ஸ் கொச்சப்படுத்துற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்றாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க வேற விதமா நடந்துக்கிறீங்க, அவ்வளவுதான். அதனால அது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க எல்ஜிபிடிக்யூனா. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நீங்க அந்த ஒரு பாகுபாடே வேணான்னு சொல்லிட்டு ஒரு தனி லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால கூட நீங்க இவ்வளவு தூரம் வந்து சக்சஸ் ஆகிருந்துருக்கலாம். புரியுதுங்களா? அந்த பாலின மாற்றம்ன்றதை தாண்டி தனக்குள்ள ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று வேணும்ல. ஆமாங்க. நம்ம அதுக்குள்ளே இருந்துட்டோம், நம்ம இப்படித்தான் தன்னை அடையாளப்படுத்துறதுக்குனே ஒரு இதில் இருக்காம வெளியே வந்துட்டு இது என்னோட லைஃபுங்க, நான் இப்படி தாங்க இருக்க போறேன், இது இருக்கலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்தா ஈர்ப்பு வராது. ஒரு கே கப்பிளுக்கு வந்து ஒரு பையனை பார்த்தா தான் அந்த ஒரு அவங்க கூட இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பையனாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த இன்னொரு பையன் மேலே தான் ஆசை வரும். அதையும் மீறி ஒரு கட்டத்தில் அந்த பையன் கூட இருந்த பையன் விட்டுட்டு போகும்போது, நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேசாமல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூட போய் இருந்துட்டோம், பிரச்சனையே இல்லையே, அவங்க நம்மளா பார்த்துக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கிட்ட வந்து சரணடைஞ்சிருவாங்க. அப்படி வந்தவங்க நிறைய பேர் டிரான்ஸா மாறி இருக்கிறாங்க. அதே மாதிரி லெஸ்பியனா இருக்கிறவங்க ஒரு பொண்ணை பார்த்தாதான், ஒரு பொண்ணா தான் இருப்பாங்க, இன்னொரு பொண்ணை பார்த்தாதான் ஒரு ஈர்ப்பே வரும். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற அவங்க சக தோழிகள் எல்லாம் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகும்போது அவங்க மனசும் அப்படியே வெறுத்து போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் எங்ககிட்ட வருவாங்க. வந்த பிற்பாடு நீ பையனா தானே இருக்கணும்னு ஆசைப்படுற, அப்ப பையனா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் இப்ப திருநம்பிகளா மாறுறாங்க. அதுதான் என்னை பொறுத்தவரை அந்த எல்ஜிபிடிக்யூன்றது. யாரும் இந்த பாலின பாகுபாடு இல்லாம பிடிச்சிருந்தா ஏத்து வாழ்ந்துக்கோங்க, இல்லைன்னா ஒதுங்கி போய்க்கோங்க. அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்க வேணாம். அதனால உங்களுக்கு என்ன பலன்? யார் மனசையும் துன்புறுத்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு தான் என்னுடைய கொள்கை. அதை நாங்கள் கரெக்டாக இருக்கோம். இப்போ இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது பிடிச்சிருக்கா, இல்லை வந்துட்டு நான் முன்னாடி ஆட்டோ ஓட்டுனது மற்ற எனக்கு அந்த லைஃப் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது என் வீட்டுக்காருக்காக மட்டும்தான் நான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் என்ன டிரைவராக இருந்தேன்னா இன்னும் வெளி உலகத்துக்கு நிறைய போயிருப்பேன், எல்லாத்தையும் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மனுஷங்க ஒவ்வொரு இதை கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வெளி உலகம் போய் சுற்றணும். டிரைவராக இருந்தேன்னா எல்லா ஊருமே ரூட்டு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன இது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுல ஆர்வம் எனக்கு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக முடக்கி போட்டுட்டாருன்னு தான் சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்காரு. அவருக்காக தான் நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்க. இல்லாட்டினா எனக்கு வெளியே போகணும், எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னு தான் ஆசைப்படுவேன். இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறப்ப டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால் அவ்வளோ தூரம் யாரும் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. வில்லேஜ்லலாம் பார்த்தா அவங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக தான் உட்காந்து பேசிக்கிட்டு நியாயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு மாதிரி பார்க்கறது, வியப்பாக பார்க்கறது, வேற்றுக்கிரகவாசி ஆட்டக்கம் எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்னும் வில்லேஜில் மாறலை. அதெல்லாம் என்னைக்கு மாறும் தெரியல, பார்க்கலாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு திருநங்கையை திருமணம் செஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயத்த இந்த சமூகம் ஏத்துக்குதா?
ஏத்துக்கலைங்க. இப்போ ஒரு சில பேர் ஏத்துக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. சமுதாயமும் மாறிடுச்சு. ஒரு சில பேர் ஏத்துக்கிறாங்க. இன்னொரு சில பேர் தான் அந்த பாரம்பரிய கல்ச்சரு அப்படின்னு இப்படின்னு சொல்லி ஏத்துக்காம இருக்கிறாங்க. அது எதனாலன்னு தெரியல. அது ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அது நான் அவங்கள கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டா நீங்க ஒரு யூடியூபர் கூட எனக்கு உங்க கப்பிள் வீடியோ வேணும், அவர் பேசுவாரா அப்படின்னு சொல்ல, அவர் பேச ஆசைப்பட்டு வந்தா கூட அவர் வேலை பார்க்குற கம்பெனியில் அவரை எங்களை திருநங்கை சமுதாயத்தை ஒதுக்குற மாதிரி என் கூட பழகுறதுனால அவரையும் ஒதுக்க வாய்ப்பு இருக்குல்லங்க. அதனால தான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இப்போ எங்களுடைய சந்தோஷத்துக்கு நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். அவங்க வீட்டிலேயே ஏற்றுக்கிட்டாங்க, எங்கள் வீட்லேயும் ஏற்றுக்கிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. அந்த 3ஆம் மனுஷவங்க, அதாவது சமூகத்தில் இருக்கிறன்ற பேரில் அவங்க ஏற்றுக்காததுனால அவங்க ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற இடத்துல எல்லாரும் ஒதுக்குனா அப்புறம் அவருக்கு வேலையே போகிற அளவுக்கு தானங்க ஆகும். அது என்னமோ. இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது எவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஒரு நாள் உங்கள் லைஃப் அப்படின்றது எப்படி போகும் ரொட்டீன்? அது ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் அக்கா சின்ன வயசு எங்கள் அக்கா கல்யாணம் கட்டி கொடுத்து அவள் எப்படி இருக்கிறாளோ அந்த மாதிரி நானும் இருக்கிறேன்றப்ப எங்கள் வீட்டில் அதை சொல்லுவாங்க, ஒவ்வொன்றும் சொல்லி தருவாங்க. அதை நான் கேட்கும்போது நல்லா இருக்குது. அது வெளியே சொல்ல எனக்கு தெரியல. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் இப்படிலாம் நடந்துக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது அப்போ எனக்கு சொல்லித்தரல. இப்போ கல்யாணம் ஆன ஒருபாடு எங்கள் அம்மா எனக்கு சொல்லித்தராங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்படிதான் நடந்துக்கணும், எப்படிலாம் நடந்துக்கணும், அவர் மனசு நோகிற மாதிரி பேசக்கூடாது, கரெக்டாக அவருக்கு காலையில் எழுந்திரிச்சு காஃபி போடுறதுக்கு கொடுக்குறது வந்து, வெந்நீர் வச்சு தரது வந்து அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவங்க வந்து எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க நம்மள்கிட்ட. ஆனால் நம்மளும் எதிர்பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அது ஏமா உன்ன மாதிரியே என்னையும் அடிமையாக இருக்க சொல்கிறியா அப்படின்னு கூட கேட்டிருக்கேன். ஏய், நீ முன்ன மாதிரி இல்லை, இப்போ பொம்பளை பிள்ளையாக தானே இருக்கிற, இப்படித்தான் இருக்கணும், பொம்பளைங்கன்னா இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, சரி அப்போ எங்கள் அம்மா என்னை பொம்பளை பிள்ளையாக பார்க்குற ஆரம்பிச்சிட்டாங்கங்கும் போது என்னுடைய பெண்மையில நான் அப்போ உணர்ந்து சந்தோஷப்படுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. அதாங்க, இப்போ வெளியே வாடகை போகலைன்னா வீட்டில் இருந்து காலையில் எழுந்திரிச்சு அவருக்கு சமையல் பண்ணி கொடுத்துட்டு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு அமுச்சு விட்ருவேன். அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் புக்ஸ் இருந்தால் எடுத்து படிப்பேன், இல்லை ஏதாவது மொபைலில் பார்ப்பேன். அப்புறம் யூடியூப் ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வீடியோ எடுப்பேன். அப்புறம் எங்க கூட இருக்கிற திருநங்கைகளை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஈவினிங் அவர் வந்ததும் லஞ்ச் பாக்ஸ் வாங்குறது வந்து அவர் குளிச்சுட்டு வந்து டவல் எடுத்து கொடுப்பேன். அவங்க அந்த மான்லினா அப்படித்தான் போல இருக்கு. எனக்கு ஆத்திரம் வரும், ஏன்டா அப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் எடுத்து பண்ணிக்க மாட்டீங்களா, எதுக்கு ஒரு பொண்ணை எதிர்பார்த்தே இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவேன். நானா செய்ய சொல்றேன், நீ தானே செய்கிற அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. அப்ப சரி எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்றதுனால நானும் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேங்க. அப்புறம் நைட் ஆயிரும், கொஞ்ச நேரம் செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட தோத்து போயிடுவார் அவரு. அப்போ செஸ் விளையாடும் போது நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் டெய்லியும் 2 விளையாட்டு நான் ஒரு தடவை ஜெயிப்பேன், அவர் ஒரு தடவை நான் விட்டு கொடுத்துருவேன், அவர் ஒரு தடவை ஜெயிக்க வைப்பேன். அப்புறம் ஒரு ஆட்டம், சரி 2 ஆட்டம் விளையாண்டாச்சு, 3ஆவது ஆட்டம் அப்படின்னு சொல்லி அது டிராவில் முடிஞ்சிடும். அப்படின்ற பட்சத்தில் 2 பேரும் நாங்கள் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக நானே விட்டு கொடுத்து டிராப் முடிச்சிடுவோம். டெய்லியுமே செஸ் விளையாண்டுருவோம், 3 தடவை விளையாடுவோம். அம்மாவாகணும்னு ஆசை இருக்காங்க. அதுதாங்க என்னுடைய பெண்மைக்கு உண்டான அடையாளம்னே சொல்லலாம். அது வந்து எப்படி ரொம்ப ஏங்குவேன். எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது கூட எங்கள் அக்கா பிள்ளைங்களெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு அதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஆசையெல்லாம் அவங்கள்ட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போவும் என்ன, அவங்க அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, சித்தின்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அனுமா அனுமா அனுமான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அது என் குழந்தையாக தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் இப்போ வளர்ந்துருச்சுங்க குழந்தைங்க. நம்மளுதுன்னு உணர முடியல அந்த குழந்தைங்கள. அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஏங்குவேன், நம்ம ஒரு குழந்தைய வளர்த்துக்கணும், தத்தெடுத்து. கல்யாணத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் நினச்சிருக்கேன்.
நம்ம தத்தெடுத்து வளர்க்கணும், நம்ம குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்படி இருக்க காலகட்டத்தில் எனக்கு என் கூட சக திருநங்கை எல்லாம் வந்தாங்க. அவங்களெல்லாம் என் பொண்ணா பார்த்துக்கிட்டு, என் பொண்ணோட பொண்ணு என் பேத்திங்க ஆவாங்க. அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு ஏக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனப்பட அவருக்கும் ஒரு ஆசை இருக்குது, குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது நான் கேட்பேன், அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன, குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு அட்வொகேட் பார்க்கணும். அவர்கிட்ட கேட்டோம், அந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு சொத்து இருந்தால் தான் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க முடியும். இருந்துச்சுன்னா அந்த ஆசிரமத்துலேயோ இல்லை எங்கேயோ அந்த குழந்தைய வாங்குறோமோ ஜட்ஜி முன்னாடியே வச்சு பணம் கட்டணுமா, 50,000 வாங்கி கட்டிட்டு, அதுவும் நம்ம பேரில் சொத்து, அதாவது வீடோ நிலமோ ஏதோ, வீடு தான் மெயினாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இருந்துச்சுன்னா அப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை வாங்குவோம். எங்கேயாவது ஒரு சின்ன வீடு, ஒரு சென்டுன அளவுக்குனாவது நமக்கு போதும்ல. அதனால ஒரு சென்டுனாவது அளவுக்கு எங்கிட்ட வீடை வாங்கிட்டு அப்புறம் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு என்னோட லைஃப் ஃபுல்லாக அது முழுமையாக அடையணும், என்னோட பெண்மை என்னோட வாழ்க்கையெல்லாம் முழுமையாக அடையணும்னா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தா தான் உண்டு. அதனால இப்போ இருக்கிற திருநங்கைகள் இருக்காங்க, அவங்க தேவைகள்லாம் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் லைஃப் இருக்குது, தனித்தனியாக அவங்கள வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரை என் கூட இருக்கிறது என் வீட்டுக்காரும் என் குழந்தையும் தான். அது நான் முழுசாக இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதனால ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசையாகவும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனாலும் கேட்குறேன், பெண்மைனா என்ன? பெண்மைனா அடக்கமானவள், அன்பானவள். ஏன் இது இப்படி திடீர்னு கேட்குறீங்க? திடீர்னு கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்களா பெண்மையை உணர்ந்தேன், பெண்மையை உணர்ந்தேன், அந்த ஒரு விஷயத்துக்காக. பெண்மைனா அடக்கமானவள், அன்பானவள், அனுசரிப்பவள், அனைத்தையும் கட்டி காப்பவள், நிறைய இருக்குன்னா நிறைய சொல்லலாம். அழகானவள், புத்திசாலியானவள், அறிவானவள், இப்படி நிறைய வரும். இப்போ பெண்ணுக்காக தான் மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், முக்கியத்துவம் எங்கே கொடுத்துருக்காங்க? பெண்ணுக்கு தான். ஸோ அந்த பெண்மை உணர்றது எங்களை மாதிரி ஒரு திருநங்கைகளாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு தான் பெண்ணாக பிறந்திருக்கிறவங்களுக்கு கூட அது தெரியாது. நார்மலாக பிறந்துட்டாங்க, அது இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுவோம், அது ரசித்து ரசித்து எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால அதுதான் பெண்மையை நாங்கள் உணர்றது சொல்கிறோம். பேச்சுன்றது பார்த்து பேசுறது இருக்கட்டும், ஒரு நல்ல குடும்பத்தை குணாதிசயத்தை நீங்க சொல்றீங்க, நான் அதை கேட்கல. பொதுவான பெண்மை அப்படின்றது பெண்மைனா அதுதாங்க, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்மையை உணர்றதுன்னா ஒரு குடும்பத்தை கட்டி காத்து கொண்டு போறதுக்கு. இப்போ ஒரு குடும்பத்துல அம்மா இல்லைன்னா அப்பா இருக்கிறவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும். இதே அந்த குடும்பத்துல அம்மா இருந்து அப்பா இல்லாம இருந்தா அந்த குழந்தைங்க எவ்வளோ புத்திசாலியா நல்லபடியா வளர்க்குற திறமை அந்த பெண்மைக்கு தானங்க இருக்கு. ஸோ அந்த பெண்மையை தான் நாங்கள் உணர்ந்து அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்ல வரேன். முதலாக ஆணாக இருக்கும், அந்த பெண்மைக்கான உணர்வு நம்ம இப்படி இருக்கு, நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இப்படி இருக்கு, நமக்குள்ள இந்த ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்ற தெரியும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்குள்ள கேள்விகள் நானே கேட்டுக்கிட்டேன். நம்ம ஏன் இப்படி அக்கா மாதிரியே பண்ணுறோம், நம்ம உடல் ரீதியாக இப்படி இருக்கோம், மன ரீதியாக அக்கா மாதிரியே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. எங்கள் அக்கா கூட தான் நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன், யாரு கூடயுமே அதிகம் பேச மாட்டேன், பிடிக்க மாட்டேன். அக்கா இருக்கும்போது அவள்கிட்ட கூட நான் இதை சொல்லலை. அவள் என்னை திட்டுவா, சி எப்போ பார்த்தாலும் ஏன்டா என்ன மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க, என் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவா, பிடிப்பா. அதனால எங்கள் வீட்டிலலாம் என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்லாம் விட்டுருக்காங்க. அதில் அப்போ கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா, இதை நம்ம அம்மாவுக்கு தெரியுது, தெரிஞ்சு ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க ஏற்றுக்கலையோ, அப்போ நம்ம எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எனக்குள்ள அந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு திருநங்கை சமுதாயம் ஒன்று இருக்குதுன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ தான் சரி நம்ம இப்படி நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா தான், நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டோம்னா தான் நம்மளை எல்லாம் ஏற்றுக்குவாங்க அப்படின்றத நான் அந்த சின்ன வயசுலேயே உணர்ந்துட்டேன். உணர போய் தான் இவ்வளோ தூரம் நான் எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கி தனியாக வாழ்ந்து இந்த அளவு வந்திருக்கிறேன்.
இப்போ நான் பெண்மையாக, அதாவது இப்போ நான் ஃபீமேல் மாதிரி இருக்க போய் இப்போ என்ன ஒரு பொம்பளை பிள்ளையா தானே எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. கல்யாணம் ஆன ஒருபாடு புருஷங்கிட்ட இப்படிலாம் பழகணும், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அக்காவுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களாங்க. அதெல்லாம் இப்போ பெண்மையாக மாறின ஒருபாடு தான் ஆயிடுச்சு. உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அது. தான் அக்காவுக்கு சொல்லி கொடுத்ததை வந்து நமக்கு சொல்லி கொடுக்கும்போது வந்து உண்மையிலே பயங்கரமான ஒரு நிறைய ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட சொல்ல தயங்குவாங்க. இருந்தாலும் அதை நான் புரிஞ்சு நடந்துக்குவேன். உண்மையிலே ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு லைஃப் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு எல்லாருக்கும் இது கிடைச்சிருமா அப்படின்றது ஒரு கஷ்டம் தாங்க. எனக்கு ஆரம்பத்தில் கடவுள் வந்து ரொம்ப சோதிச்சாரு, ரொம்ப கஷ்டங்களை கொடுத்தாரு. அத்தனையும் தாங்கி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன். அதனால சக திருநங்கைகள் ஸ்டார்டிங்கில் நம்மளை கடவுள் இப்படி சோதிக்கிறாரு, கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே வெறுப்பை காட்டாமல் முழுசாக அவரை நம்புங்க. தெய்வன்றது நம்ம மனசாட்சி, நம்ம நல்லபடியாக நடந்துக்கிறது, அது ஒரு இயற்கையானது தெய்வன்றது. அந்த தெய்வம் வந்து நமக்கு ஒரு எங்கேயுமே பக்கபலமாக துணையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கஷ்டங்கள் கொடுக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு படிக்கட்டாக வச்சு ஏறி வந்தோம்னா அந்த ஒரு ஏதோ ஒரு துறையில் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி முன்னேறி வளர்ந்து வந்துட்டோம்னா அதுக்கு அப்புறம் நமக்கு உண்டான வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் கஷ்டன்றதே இல்லை. எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்ட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அந்த மன வலிமையை நம்மளாதான் ஏற்படுத்தி கொண்டு வந்துக்கணும். அதுதான் நான் மற்ற இளம் திருநங்கைகளுக்கு சொல்ல வரேன். ஒரு பொது இடத்துக்கு கணவன் மனைவியா போகும்போது மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் தனியா போனா கூட ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, அவங்களுக்குள்ள விடின்னு சீட்டிட்டு எங்க வர்ற ஆளு போகுது அப்படின்னு சொல்லி என் காதுபாட கேட்குற மாதிரியே கூட கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவரு கூட போகும்போது அது ஒரு அழகா இருக்கும். கம்பீரமா அவர் எனக்கு கூப்பிட்டு போறது, நான் தலை குனிஞ்சு அவர் கை கோத்துக்கிட்டு போறது, அதுக்குள்ள அந்த நீங்க பெண்மையை கேட்டீங்களா அந்த இடத்துல அதெல்லாம் இருக்கும், உணர்வேன். நான் அது நல்லா இருக்கும். நான் என்னைக்காவது எங்கேயாவது போறப்ப வீடியோ எடுத்து போடுறேன், அதை பாருங்க. அதுதான் அது. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு பார்க்காத வாழ்க்கைய எனக்கு இந்த அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா நான் அந்த பல கஷ்டங்கள் தடைகள் எல்லாத்தையும் தாங்கி இவ்வளவு தூரம் வந்ததுனாலதான். இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி சக திருநங்கைகள் சொல்றதெல்லாம் நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. உனக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையேடி, உனக்கு நீ இந்த டிரைவர் வேலை தான் பார்க்குறேன்னு தெரிஞ்சு ஒரு காரே எடுத்து தந்துற அளவுக்கு அமைஞ்சிருக்காரு. எங்ககிட்ட எல்லாம் பிடுங்கி திங்கிறவங்களா தானடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நேராகவே கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப நிறைய பேர் திருநங்கைகளை வச்சு சம்பாதிக்கிற ஐடியால இருக்கிறாங்க ஒரு சில பேர்லாம். நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சில கேடுகட்ட அந்த கேவலமான புத்தி உள்ளவங்கள தான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சில பேர் என் ஃப்ரெண்டுக்கே அந்த மாதிரி இருக்காங்க. புருஷனை வச்சு அவன் நிறைய இழந்து அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பார்த்து நிறைய பேர் பொறாம தான் பட்டிருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், நல்ல மனசு இருந்தா நல்லதே நடக்கும்டி, நீ நல்ல விதமா பழகு, உனக்கு நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா சொல்லிடுவேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும், அதனால நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேங்க. திருநங்கைகள் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பார்வையிலேருந்து பார்க்கும்போதும் சரி, இப்போ நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையும் பார்க்கும்போதும் சரி, மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுக்காக நீங்க நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா ஒரு தொழில் பண்றதா இருக்கட்டும், தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறதே வந்து நான் ஒரு தொழில் பண்ணி என்ன பொருளாதார ரீதியாகவும் சரி, என்னோட தேவைகளும் சரி பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க.